ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து சுருமுரின்னு சொல்லுவோம், இல்லைன்னா ட்வீடான்னு சொல்லுவாங்க, நர்கிஸ் மண்டக்கின்னு சொல்லிட்டு இங்க கர்நாடகால சொல்லுவாங்க. புரிய வச்சுதான் நம்ம செய்ய போறோம். இப்ப பசங்க எல்லாம் வீட்டுல இருக்கிறதுனால ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணா குழந்தைங்களுக்கு டைம் பாஸ்க்கு உட்காந்து சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ எல்லாமே வீட்டுல இருக்கிற பொருள் தான், எதுவும் எக்ஸ்ட்ரா வெளியில வாங்குற ஐட்டம்ஸ் இல்ல. ஸோ ஒரு கைப்பிடி எல்லாமே வந்து கைப்பிடிக்கு தான் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடிக்கு உடச்ச கடலை, அதே மாதிரி ஒரு கைப்பிடி உடச்ச கடலை எடுத்து மிக்சி ஜார்ல போட்டு பவுடர் பண்ணி நைஸா எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு கைப்பிடிக்கு வேர்க்கடலை, நீங்க வந்து பச்சை வேர்க்கடலையா இருந்தா கூட எண்ணெயில வந்து ஃப்ரை பண்ணி தான் நம்ம எடுக்க போறோம். 2 முழு பூண்டு வந்து தோலோட அப்படியே இடிச்சு எடுத்துக்கோங்க. சர்க்கரை வந்து ஒரு 4 ஸ்பூனுக்கு சர்க்கரையை வந்து பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடிக்கு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு வந்து ஒரு 20 எடுத்திருக்கேன். இது வந்து நான் மிக்சி ஜார்ல அரைச்சி தான் செய்ய போறேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேண்டாம்னா சின்ன சின்னதா பீஸா மெலிசா கட் பண்ணிட்டு நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் வந்துட்டு குச்சி குச்சியா வாங்கிட்டு வரீங்களா, அதை அப்படியே வந்து பக்கெட்ல வந்து டிப் பண்ணி நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா உருவி ஒரு ஈர துணி, இது ட்ரை கிளாத்ல போட்டு தொடச்சி எடுத்துக்கோங்க. அந்த ஈரம் இல்லாம பாத்துக்கோங்க. அதே மாதிரி கொத்தமல்லியை கூட சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு அலசிட்டு ஒரு ட்ரை கிளாத்ல போட்டு தொடச்சி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் ஜார்ல சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்காம பாருங்க, இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. ஆயில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான் தேவைப்படும். நான் வந்து ஒரு 250 ml வந்து ஊத்திருக்கேன். ஸோ எண்ணெய் காஞ்சிட்ட பிறகு லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா படப்படன்னு பொரியணும். அது கூடவே வந்து சீரகத்தையும் சேர்த்துடலாம். இவங்க 2 பேரும் சவுண்டு வந்து ஹெவியா வரும் பாருங்க. இந்த சவுண்டு அடங்கட்டும். இப்ப பாருங்க, கடுகு சீரகமும் பொரிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கூடவே வந்து கொத்தமல்லி நம்ம ஆட் பண்ணிடலாம். ஃப்ளேம் வந்து கம்மி வச்சே பண்ணுங்க, ஏன்னா ஒன்னொன்னா நம்ம ஆட் பண்ணி செய்ய போறோம். ஸோ தீயாம பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கருவேப்பிலை கொத்தமல்லி ஆயிட்ட பிறகு பூண்டை இதோட சேர்த்துடலாம். ரொம்ப ஸ்மாஷ் பண்ண வேணா, இந்த பாருங்க இந்த மாதிரி இடிச்சு எடுத்துக்கிட்டா போதும். ஃபர்ஸ்ட் இது நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப பாருங்க, வதக்கும் போதே உங்களுக்கு அந்த சவுண்டு தெரியும் பாருங்க, எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்ப இந்த டைம்ல நம்ம உடச்ச கடலையே சேர்த்துடலாம். உடச்ச கடலையை சேர்த்து அதுவும் கொஞ்சம் வதங்கட்டும். நான் இன்னொரு தடவை சொல்றேன், பச்சை வேர்க்கலையா இருந்துச்சுன்னா நீங்க ஒரு தடவை எண்ணெயில வந்துட்டு, அதாவது இந்த மாதிரி வடிகட்டி வச்சு அதுல வந்து டிப் பண்ணி வேர்க்கலையை நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு தனியா எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்க. நான் இதை ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்கேன். ஸோ அதனால நான் டைரக்டா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வேர்க்கடலையும் நம்ம இதோட சேர்த்துடலாம். இது ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணது தான், அதனால ரொம்ப நேரம் நம்ம வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப அதுல ஈரப்பதம் இருந்துச்சுன்னா இந்நேரம் நம்ம வதக்கும் போது படப்படன்னு வெடிக்கும். ஈரெல்லாம் வந்து ட்ரை ஆயிட்டு, நம்ம ஆல்ரெடி வந்து ட்ரை பண்ணிட்டு தான் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துருக்கோம் நம்ம. இப்ப வந்து இந்த இடிச்ச பச்சை மிளகாயும் இதோட சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா நம்ம அரைச்சிட்டதுனால அது சீக்கிரமே வதங்கிடும். கலருக்காக ஒரு ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்துக்கோங்க. இப்ப பாருங்க, இந்த பச்சை மிளகாய் நம்ம வதக்கிட்டதுனால அதனுடைய தண்ணி சவுண்டு கூட நம்மளுக்கு வரல பாருங்க. ஃபுல்லா வந்து நல்லா ரோஸ்ட் ஆயாச்சு. 1.5 kgக்கு பொரி எடுத்திருக்கேன். பொரியை வந்து முரத்துல கொட்டி அதை கிளீன் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் நெல்லெல்லாம் கூட இருக்கும், முழு நெல்லு. ஸோ டஸ்ட் எல்லாம் இருக்கும். ஸோ கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அப்புறம் கூட உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் சேர்த்திருக்கேன். டேஸ்ட் பார்த்துட்டு லாஸ்ட்ல கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எல்லாம் ரெடி ஆயாச்சு. ஸோ இப்ப பாருங்க, பொரியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் செய்யணும். ஃபர்ஸ்ட் இதை நம்ம கலந்து விட்டுடலாம். ஸோ மீதம் இருக்கிற பொரியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இது நல்லா கலந்து விட்டுருங்க. இன்னும் 2 ஐட்டம் இதோட நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இப்போ பவுடர் சுகர் அதையும் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து லாஸ்ட்ல கலந்து விட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம ஆட் பண்ணணும். அதே மாதிரி உடச்ச கடலை பவுடரு இதையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இன்னொரு தடவை மிக்ஸ் கொடுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நர்கிஸ் மண்டக்கி ரெடி ஆயிடுச்சு. பேரு டிஃப்ரெண்டா இருக்கு இல்லையா? எங்க பசங்க எல்லாம் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா செஞ்சு வச்சா நல்லா 2 நாள்ல டப்பாவே காலி பண்ணிடுவாங்க. எங்க கிராண்ட் டாட்டர் பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்கா. ஸ்வீடான்னு சொல்லுவாங்க. ட்ரெயின்ல எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. 50 ரூபான்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. நம்ம வீட்லயே வந்து ரெடி பண்ணிருக்கோம். கொஞ்சோண்டு தான் கொடுப்பாங்க, 50 rupeesன்னு சொல்லிட்டு. ஸோ இது நல்லா ஆற விட்டதுக்கு அப்புறம் ஏர்டைட் டப்பால போட்டு வச்சுக்கோங்க. ஒரு வாரம் ஆனாலும் அந்த கிறிஸ்பினஸ் அப்படியே இருக்கும்.
நம்ம அவ்வளவு எண்ணெய் ஊத்துனோம் பாருங்க, கடாயே இவ்வளவு ட்ரையா இருக்கு. என் பையன் கூட திடீர்னு இருந்தான், இவ்வளவு எண்ணெய் ஊத்துறியேன்ட்டு. எங்க பாருங்க கரெக்டா இருக்கும் அந்த மசாலா, நம்ம போட்ட மசாலாவோட மிக்ஸ் ஆகுறதுக்கு ஆயிலே இல்ல பாருங்க, கிளீனா இருக்கு. ஸோ நம்மளுடைய மண்டக்கி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, புதுசா பாக்குறவங்க இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.